அண்மைச் செய்தியை பார்க்கின்றோம். கோவை மாவட்டம் ஆனைமலையில் உள்ள ஆழியார் ஆற்றில் மூழ்கி 3 கல்லூரி மாணவர்கள் உயிரிழந்திருப்பதாக அண்மைச் செய்தி பார்க்க முடிகிறது. சென்னை தனியார் பிசியோதெரபி கல்லூரியிலிருந்து சுற்றுலா சென்ற நிலையில் குளிப்பதற்காக சென்ற மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கின்றனர். தருண், ரேவந்த் மற்றும் மூன்றாவது ஒரு நபருடைய அந்த உடல்கள் தற்போது மீட்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறோம். கோவை மாவட்டம் ஆனைமலையில் உள்ள ஆழியார் ஆற்றில் குளிக்க சென்ற 3 கல்லூரி மாணவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்திருப்பது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்க்கின்றோம். சென்னை தனியார் பிசியோதெரபி கல்லூரியிலிருந்து சுற்றுலா சென்ற அவர்கள் நீரில் குளிக்கச் சென்றபோது ஆற்றில் மூழ்கி உயிரிழந்திருக்கின்றனர். சென்றபோது குளிக்க சென்றிருக்கிறார்கள். ஆற்றின் வேகம் தெரியாமல், ஆழம் தெரியாமல் இறங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீரில் எடுத்துச் செல்லப்பட்டு மூழ்கி உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இதையடுத்து உடல்களை மீட்ட காவல்துறையினர் மற்றும் பேரிடர் மீட்புத் துறையினர் சடலங்களை அவர்களது நண்பர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உரியவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் நமக்கு தகவல் வந்து கொண்டிருக்கின்றன. தருண், ரேவந்த் மற்றும் ஆண்டனோ ஜெனிப் ஆகிய 3 மாணவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறது.